வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காலேஜ் வந்து ஃப்ரெஷர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்காக காலேஜ்லேருந்து நம்மக்கிட்ட ஒரு 300 பீஸ் வந்து கீ செயின்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்மக்கிட்ட 5ஆந்தேதி தான் சொன்னாங்க, 6ஆந்தேதி தான் கன்ஃபார்ம் ஆர்டர் பண்ணாங்க. 10ஆந்தேதிக்குள்ளே வேணும் சொல்லி அப்படி கேட்டிருந்தாங்க. நமக்கு ஒரு அர்ஜெண்ட் ஆர்டர் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரெசின்லேயே வேணும்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும், ஃபுல்லாக ரெசின்லேயே பண்ணால் அப்படிங்கிறனால நம்ம இந்த அக்ரலிக்கில் நேம் காலேஜோட நேம் போட்டு ரெசின் கோட்டிங் ஊற்றி அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம். அதோட அவுட்புட் லாஸ்ட்டில் வீடியோ வரும் பாருங்கள். அக்ரலிக்கில் இந்த மாதிரி கொடுக்கும்போது 2 சைடும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை நம்ம பீல் ஆஃப் பண்ணிக்கணும். அதாவது இந்த ஸ்டிக்கரை 2 சைடுமே ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஒரே டைமில் 2 சைடும் எடுத்து வச்சிட்டோம்னா டஸ்ட்டு ஏதாவது பட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்து நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் எழுதுறதா இல்லை ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டுறதா அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு பக்கம் வந்து நம்ம அந்த ஸ்டிக்கரை பிரித்து எடுக்கணும். அதாவது இது 300 பீஸ்க்கு இந்த ஸ்டிக்கரை பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கு மேலே எனக்கு இன்னொரு பாப்பா ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, மேல் வீட்டு பாப்பா, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த பாப்பா வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க. நான் வேக வேகமாக இது மாதிரி ஃபுல்லாக கரூர் வேளாளர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் எழுதி கொடுத்துட்டேன். அம்மா நமக்கு கரூர்லேருந்து தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி வந்து கேவிசி அப்படின்னு மட்டும் பெருசாக போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கரூர் வேளாளர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. 2 சைடும் ஸ்டிக்கர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ரேட் ஓவராக இருந்துச்சு. ஸோ கேவிசிங்க மட்டும் பெருசாக அழகாக ஸ்டைலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக எழுதுறது எப்படி எழுதுனாலும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக கரூர் வேளாளர் காலேஜ் அப்படிங்கிறத எழுதிட்டு நம்ம கேவிசிங்கிறத ஸ்டிக்கராக வாங்கிட்டோம் ஆர்டர் பண்ணி. அது வந்து 1 டேலேயே நமக்கு டிஸ்பேட்ச் ஆகிடுச்சு. ஸோ குயிக்காக நம்ம டக்குன்னு இதெல்லாம் எழுதி ரெசின் கோட்டிங் ஊற்றிட்டு பேக் சைடில் கேவிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பிரிச்சுட்டு கேவிசிக்கு அதாவது கரூர் வேளாளர் காலேஜ் அப்படின்னு ஃபுல்லாக எழுதிட்டு இந்த கீ செயினும் அதோட இந்த ஜம்ப் ரிங்குன்னு சொல்லுவாங்க, அதை கனெக்ட் பண்ணணும். இதுதான் இருக்கிறதுலே சரியான ரொம்ப கஷ்டமான வேலை. அதை போட்டு மாட்டுறதுக்குள்ளே எனக்கு தலைவலியே வந்துருச்சு. அது ரொம்ப டைட்டாகவே மாட்டேங்குது. ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கை வலியே வந்துருச்சு அதை பிடிச்சி அமுத்தி பண்ணுறதுக்குள்ளே. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு வந்து என் தம்பி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணான். நான் ஒரு கொஞ்சம் பீஸ் தான், ஒரு 40 பீசஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். பேலன்ஸ் 260 பீஸ் ஃபுல்லாக அவன் ஒர்க் போயிட்டு வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் அவன் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்தான். அங்கே மொத்தத்தில் வீட்டில் இருக்க எல்லாருமே நான் வேலை வாங்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 3 டேஸ் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணேன். லாஸ்ட் டே மட்டும்தான் அம்மா எல்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லா ஹெல்ப்பும் லாஸ்ட் டே கரெக்டாக பேக்கிங் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் கடைசி நேரத்தில் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தனால தான் நம்ம 9ஆந்தேதி நைட்டே வந்து முடித்து அதை வந்து பஸ்ஸில் கொரியருக்கு அனுப்பிட்டோம். ஏன்னா கொரியர் தனியாக இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னா லேட் ஆகும் அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆக. ஸோ நம்ம பஸ்ஸில் கொடுத்து விட்டோம். அடுத்த நாள் இன்றைக்கி நைட்டு கொடுத்து விட்டால் அடுத்த நாள் மார்னிங்கே ரீச் ஆகிடும். ஆனால் அவங்க வாங்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம பொறுமையாகவே கொரியரே அனுப்பியிருக்கலாம். இதுதாங்க இந்த கேவிசிங்கிற ஸ்டிக்கரு. நமக்கு வந்து 1 டேயில் இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் அடுத்த நாளே நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் வந்து மேல் வீட்டு பாப்பா அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கரெக்டாக அந்த ஸ்டிக்கர் வந்து நான் கட் பண்ணி தரேன் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாலண்டியராக வந்து எனக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் கட் பண்ணிகிட்டு இருந்தப்போ இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்குது, எனக்கு போர் அடிக்குது, கொடுங்கக்கா நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. நான் இது வந்து சைடு ஃபுல்லாக பெரிய ஷீட்டாக இருந்தது பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க சின்னதாக கேவிசிங்கிறத அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஸ்டிக்கரை நம்ம இன்னும் என்ன பண்ணோம்னா அதில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த இதை வந்து நம்ம பீல் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து அந்த பேக் சைடு வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் எடுத்து நேம் எழுதிட்டு அதை கீ செயினில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரெசின் கோட்டிங் ஊற்றிட்டு பின்னாடி சைடு மறுபடியும் ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு இந்த கேவிசிங்கிற ஸ்டிக்கரை பிரித்து அந்த கீ செயினில் ஒட்டிட்டு திரும்பியும் ஒவ்வொரு பேக்கெட்லேயும் இதை ஒன்றா போட்டு அதுக்கு தனியாக நம்ம டேக் ரெடி பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி பண்ணல. பிகாஸ் ஒரு ப்ராடக்ட் பெருசாக நம்மளோட இது நல்லா தெரிஞ்சு தான் அவங்க நம்மக்கிட்ட ஆர்டரே கொடுத்துருப்பாங்க, நம்மளோட ஐடி நம்பர் எல்லாமே. இது வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க.
அவங்களுக்கு நம்ம ஐடி யாருமே என்னன்னே தெரியாதுல்ல. ஸோ அவங்களுக்காக ஒரு டேக் மாதிரி நம்மளோட ஐடி போட்டு நம்மளோட ஃபோன் நம்பர் அது மாதிரி போட்டு நம்ம டேக் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். அது இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் வரும் பாருங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை தான், எதுவுமே ஈஸியான வேலை கிடையாது. எப்படி ஒரு 10 பீஸ் 50 பீஸ் 100 பீஸ்னால் கூட பரவாயில்ல, 300 பீஸுக்கும் ஒவ்வொரு பீஸுக்கும் நம்ம டேக் ரெடி பண்ணணும், பேக்கெட்டில் போடணும், கவர் பண்ணணும். இதுதாங்க நான் சொன்ன டேகு. நம்மளோட இன்ஸ்டா ஐடி பேர் MJS காஸ்டிங் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்மேடாக நம்ம எழுதுறது வந்து ரொம்ப கைவலி. எனக்குலாம் 2-3 நாளாக இது எழுதுனேங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 100 பீசஸ் அந்த மாதிரி எழுதி எனக்கு கைவலி. இதில் 100 பீஸ் 300 பீஸு, அதுவும் இல்லாமல் கரூர் வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 300 எழுதி எனக்கு சரியான கைவலி. அது கையில் ரொம்ப வலி. வேறு ஒரு 1 டே ஃபுல்லாக அதுக்கப்புறம் அந்த கையில் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு கைவலி. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது எழுதுனது, அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் அதிகமாக எழுதுறதுக்கு நமக்கு வேலை இல்லையா, அதனால் அப்படியே விட்டுட்டோம். இப்போ தொடர்ந்து கண்டினியூஸாக எழுதிட்டே இருக்கிறப்ப ரொம்ப கை வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம லாங் சென்டென்ஸ் அந்த மாதிரி எழுதும்போது கூட தெரியாது, ஒரே வார்த்தையை ரிப்பீட்டாக எழுதும்போது நமக்கே அறியாமல் நம்ம கை வலிக்கிற மாதிரி நம்ம மைண்டில் இதாகிடும். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. எழுதிக்கிட்டே இருந்து அப்படியே சர்வீஸாக எழுதிட்டே இருந்தோன்னா தெரியாது. நம்ம இடையில எழுதாமல் இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி தொடர்ந்து எழுதும்போது அப்போ கை வலிக்க தான் செய்யும். எது வேலையுமே ஈஸி கிடையாது, எல்லாமே கஷ்டம்தான். கஷ்டப்பட்டால் தான் நம்ம எது ஒன்றுமே நம்ம என்ன ட்ரீமோ அதை அச்சீவ் பண்ண முடியும். எதுவுமே ஈஸியாக நமக்கு கிடச்சிடாது. அவ்வளோதான். இந்த ரெசின் கோட்டிங் எல்லாம் ஊற்றிட்டு எனக்கு அதிகமாக வீடியோ எடுக்க டைம் இல்லைங்க. ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட் ஆர்டர்னால ஃபுல்லாக டீட்டெயில்டாக வீடியோ எனக்கு டைமே இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் குயிக்காக எனக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் என்ன எடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக டேக்லாம் போட்டு பேக்கெட்லாம் இதுக்கெலாம் வந்து எனக்கு வீட்டில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அம்மா, தம்பி, மாமா, பக்கத்து வீட்டு பாப்பா எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து என்னால் பேக்கிங் வந்து அவங்களுக்கு கொரியர் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பேக் பண்ணி ஒவ்வொரு பேக்கெட்டாக இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் லைனாக அடுக்கி வச்சுட்டு டக்குன்னு எடுத்து பாக்ஸில் பேக் பண்ணிட்டோம். பாக்ஸ் கூட அங்கங்கே கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. எனக்கு அந்த டைமுக்கு குயிக்காக போய் பாக்ஸ் கூட நம்மளால் வாங்க முடியல. ஏன்னா பெரிய ஆர்டர்னால பெரிய பாக்ஸ் இந்த மாதிரி நமக்கு எங்கேயுமே கிடைக்கல. டக்குன்னு ஒரு கிடைச்ச பாக்ஸை நல்லா டேப் போட்டு எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி டேப் போட்டு நம்ம பேக் பண்ணிட்டோம். 300 பீஸை கரெக்டாக லாஸ்ட்டாக ஒரு டைம் எண்ணி எடுத்து டக்குன்னு அடுக்கி விட்டாச்சு. கடைசியாக பாக்ஸே பிடிக்கல. ஃபுல்லாக கொஞ்சம் கேப் எங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா சொருகி விடுற மாதிரி தான் லாஸ்ட்டாக மேலே கீழே வர நீட்டாக அடுக்கியிருந்தோம். மேலே வர இடம் பத்தாதனால அந்த சைடு இந்த 4 கார்னர்ஸ்லாம் பேலன்ஸ் இடம் கொஞ்சம் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அப்படியே வச்சு அமுக்கி தான் நம்ம பார்சல் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா பார்க்குறக்கு அடுக்கி வைக்கும்போது கீழே அடுக்கி வைக்கும்போது பார்க்குறக்கு கம்மியான பீசஸ் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பாக்ஸில் எடுத்து வச்சு அடுக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சு, ஐயோ இவ்வளோ இடம் பத்துமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அப்புறம் பார்த்தா எப்படியோ அடிச்சு பிடிச்சி உள்ளே வச்சு பேக் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக அடுக்கி முடித்து பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு மன நிம்மதியே. ஏன்னா 4 நாளாக கண்டினியூஸாக ஒர்க்கு. 6ஆம் தேதி 5ஆம் தேதி சொன்னாங்க. 6ஆம் தேதி நம்ம போய் அதுக்கெலாம் தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து, ஏன்னா 300 பீஸ்க்கு நமக்கு எப்போவுமே நம்ம கையில் வச்சுக்க மாட்டோம். ஒரு 10 பீஸ் அந்த மாதிரினா நம்ம கையில் வச்சுருப்போம். இதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் போய் 6ஆம் தேதி அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங்லேருந்து ஒரு 4 டேஸ் ஃபுல்லாக ஒர்க்கு. அதுக்கப்புறம் ஒரு 1 டேஸ் 2 டேஸ் எதுவுமே என்னால் ஒர்க்கே பண்ண முடியல. அவ்வளோ ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். உடம்பு கைவலி எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த அடுத்த 2 நாளே எங்களுக்கு வெட்டிங் டே, எங்கள் பாப்பாவோட பர்த்டே அது இதுன்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாள் 1 டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஏதாச்சும் தான் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ஷாப்பிங் எதுவுமே போகவே இல்லை. எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே, அதனால தான் பெருசாக எந்த இதுவுமே எங்களால் பண்ண முடியல. இந்த அர்ஜென்ட் ஆர்டர் இருந்தனால தான் முன்னாடியே போய் எதுவுமே வாங்கவும் முடியல. எல்லாமே அடுத்த 2 நாள் கேப்லேயே, இது 9ஆம் தேதி நைட்டு கொடுத்தோம், 10ஆம் தேதி ஒரு நாள் ரெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த 10ஆம் தேதி தான் எங்களுக்கு கல்யாண நாளும் கூட. ஒரு இடத்துல எனக்குலாம் ஏன்டா இந்த ஆர்டர் எடுத்தோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஒர்க்கு நம்ம பிடிச்சி பண்ணுற எதுவுமே நமக்கு கஷ்டமாக தெரியாது. அவ்வளோதாங்க, நம்ம பேக் பண்ணியாச்சு, பார்சல் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு, அவங்களும் ரிசீவ் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.